30 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஜெயில் தண்டனை, 11 குற்றச்சாட்டு பிரிவுகளை வைத்து சிறைக்கு தள்ளப்பட்ட ஞானசேகரன். வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்ததற்காக 10 ஆண்டுகள் சிறை, பாதிக்கப்பட்டவரை கடுமையாக தாக்கியதற்காக 7 ஆண்டுகள் சிறை. சட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரிவாய் தேடி தேடி செக் வைத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்பவம். பல்கலை வளாகத்தில் பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதற்காக ஞானசேகரன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு குற்றவாளி என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை விவரமும் வெளியாகியுள்ளது. விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டதற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்திய 1 மாதம் சிறை தண்டனையும், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்ததற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடலில் காயம் ஏற்படுத்தியதற்காக 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோக விருப்பத்திற்கு மாறாக வன்கொடுமை செய்ததற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கடுமையாக தாக்கியதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோக வன்கொடுமை செய்ததற்காக 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும் 25,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. உயிரை பறிப்பதாக மிரட்டல் விடுத்ததற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தலுக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனிநபரின் அந்தரங்க உரிமைகளை மீறுதலுக்காக 3,000 சிறை தண்டனையும் 25,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது.